ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். எதுலுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை அசால்ட்டாக எண்ணில் குரு பகவான் இருக்கிறதுனால அதாவது சொல்வாக்கு பலிதம், அதாவது வாக்கு பலிதம்ன்றது உண்டாகும். அதாவது இவங்க என்ன சொன்னாலுமே கண்டிப்பாக பலிக்கும். அதனாலவே நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாகவே பேசிட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாக்குக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதே மாதிரி இந்த ஆங்கர்ஸ் வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் வீட்டில் இருந்திருக்கும். பட் அதாவது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லாமல் வீட்டில் இருந்திருக்கும். பட் இப்போ நீங்க சொல்ற வாக்குக்கு அந்த ஒரு பேச்சுக்கு அந்த ஒரு மரியாதைன்றது உங்க வீட்டில் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம இருந்திருப்பாங்க. பட் இப்போ நீங்க என்ன சொன்னாலுமே உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் வேலையில கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நிறைய ரிஷபராசிக்காரர்கள்லாம் மன சஞ்சலம், மன குழப்பம், மன கஷ்டம் பட்டிருப்பீங்க. பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது. அவங்க உங்களுடைய மேலதிகாரி உங்களை பாராட்ட போறாங்க. நீங்க பண்ண வேலைக்கான அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வீட்டுல சின்ன வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அதாவது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு நான் வீட்டுக்காக உழைக்கிறேன் என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சிக்க போறாங்க. இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே அந்த கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி இப்போ ஒண்ணு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் அமைய போகுது. அதனால உங்களை விட்டு போன சொந்தங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களை தேடி வரப்போகுது. வேலைக்கான அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வீட்டுல சின்ன வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அதாவது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு நான் வீட்டுக்காக உழைக்கிறேன் என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சிக்க போறாங்க. இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே அந்த கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி இப்போ ஒண்ணு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் அமைய போகுது. அதனால உங்களை விட்டு போன சொந்தங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களை தேடி வரப்போகுது.